இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற மாதிரி ஈரான் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல். இது யாருக்கு நல்ல செய்தி, யாருக்கு கெட்ட செய்தி அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பட் எதனால ஈரான் பற்றி எரியுது, என்னாச்சு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க், அதற்கான ஆன்சர். இஸ்ரேலுக்கு தடை யார் விதிச்சா? சீனா. எதுக்காக விதிச்சிருக்காங்க? இவ்வளவு பெரிய நிகழ்வை செய்கிற அளவுக்கு சீனாவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற அந்த கேள்வி. அந்த அளவுக்கு இஸ்ரேல் பெரியாளா அப்படிங்கிற அந்த கேள்வியும் எல்லாத்தையும் தாண்டி ஈரான் மீதான போர் அது எப்போ மூழும், யார் அடிக்க போகிறா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கு. அதுக்குள்ளே சில ட்விஸ்ட்லாம் இருக்குது, சில சேஞ்சஸ் நடந்திருக்கு வேர்ல்டு வைடாக. அதையும் இந்த வீடியோக்குள்ளே சேர்த்து வச்சு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம் பிரபுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பற்றி எரிகிறதுன்னு சொன்னனே, அது இந்த விஷயம் தான். இது ஈரானில் மிக முக்கியமான ஒரு தளத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு இது இந்த வீக்லே இது செகண்ட் டைம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஈரானில் நடந்திருக்கு. சரி, டெக்ரானில் ஜனத் அபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அங்கே ஜனத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தை பகுதி இருக்குது. அங்கே தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய வாரோ இல்லை அந்த இடத்துல அமெரிக்காவோ இஸ்ரேலோ குண்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஊரில் எப்படி ஒரு திடுதுப்புன்னு ஒரு கட்டடத்தில் தீப்பிடிக்குமோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வுங்கிறது அங்கே அரங்கேறி இருக்கு. ஆனால் இரண்டாவது முறையாக, போன தடவை ஒரு பைப்லைனில் ஆக்சிடென்ட் அப்படின்னாங்க, இந்த தடவை ஒரு தீ விபத்து, இவ்வளோ பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நிஜமாவே ஈரானில் எதாச்சியாக நடக்குதா, இல்லை திடுதுப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒருத்தர் தீப்பெட்டியை பொருதி குடிசைக்கெல்லாம் தீ வச்சு விட்டுருவான்ல, அந்த மாதிரி மொசாட்டினுடைய சம்பவம் இதா அப்படிங்கிறதையும் இப்போ ஈரானிய அதிகாரிகள் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, சைனா மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சீன குடிமக்களை துன்புறுத்துவதற்கு எதிராக அமெரிக்காவுக்கு சீனா எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கு. சீன மக்களை எதுக்காக அமெரிக்கா துன்புறுத்தணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ அமெரிக்காவில் சீனர்கள் நிறைய பேர் போய் வாழ்வாங்க. அவங்க அந்த நாட்டினுடைய ஊழியர்களாக இருப்பாங்க. பட் சீனாக்காரன் அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஊழியர்களை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணுறது, காவல்துறை அதிக நேரம் விசாரணைக்கு அனுப்புறது, மற்ற நாடுகளை சேர்ந்தவங்களும் வருவாங்க விசாரணைக்குன்னு. ஆனால் சீனர்களை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணுறது. இந்த வேலையெல்லாம் அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாட்டில் உன்னை நம்பி தானே உழைக்க வந்தோம், ஆனால் நீ எங்களையே இப்படி பண்ணுறீ அப்படின்னு கண்டிப்பாக சீனர்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. இதே கேள்வி தான் சீனாவினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து கேள்விகளாக வந்திருக்கு. அதாவது உரிமைகளை மீறுவதாகவும் வர்த்தக உறவுகளை பாதிப்பதாகவும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இரு நாட்டு அதிபர்களுக்கும் இடையிலான ஒப்பந்தத்திற்கு இது முரணானவை அப்படின்னு சொல்றாங்க. ஜி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்து இதைத்தான் செஞ்சாங்களா? கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் முரணாக எதுவும் செய்யலை. பட் நீங்க ஏன் இப்படி செய்றீங்கிற கொஸ்டினை சீன அதிகாரிகள் இப்போ அமெரிக்க அதிகாரிகளை பார்த்து கேட்டிருக்காங்க. இதனுடைய விளைவு அடுத்த கட்டமாக நகர்ந்திருக்கு. ரஷ்ய மற்றும் ஈரானிய எண்ணெயை வாங்குறத நிறுத்துமாறு ட்ரம்ப் ஒரு அழுத்தம் சீனாவுக்கு கொடுக்குறாரு. பட் சீனா என்ன பண்ணிட்டாங்க, மிடில் ஈஸ்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் ஈரான் தான். அப்படிப்பட்ட ஈரானை பகச்சிக்கிறதுக்கு எங்களால் முடியாது. இராணுவ ஆயுதங்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லை சேட்டலைட் உதவி அமெரிக்கா என்ன மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கிற விவரமாகட்டும், இதை எல்லாத்தையும் நாங்கள் ஈரானுக்கு கொடுக்கத்தான் செய்வோம். பதிலுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க எங்களுக்கு, அதை நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியா மாதிரி நீ வெனிசுலா கிட்ட இருந்து வாங்கிக்கோ, வெனிசுலாட்ட இருந்து நான் வாங்கி தரேன் உனக்கு குறைந்த விலையில் அப்படின்னு அமெரிக்கா இப்போ சலுகை கொடுக்குது. ஆனாலும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியினுடைய பெயர் இருந்ததுனால சில மாற்றங்கள் இந்தியாவில் நிகழ்ந்தது. அதே மாதிரி சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மாட்டலை. இந்த ரெண்டுமே வேறுபட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வெனிசுலாவினுடைய ஆயிலை சீனா வாங்க மறுக்குது, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு புறம் இந்தியா இப்போது வெனிசுலா கிட்ட எண்ணெயை வாங்கிட்டு ரஷ்யாவை கலட்டி விட்டுருச்சு. இஸ்ரேலில் புதிய முதலீடுகளுக்கு சீனா தடை விதிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னா இஸ்ரேலுடைய செயல்பாடு அந்த மாதிரி சேர்க்க சரியில்லை.
இஸ்ரேலில் புதிய முதலீடுகளுக்கு பெய்ஜிங் அரசாங்கம் ஏன் தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் ஒரு முதலீட்டு நிறுவனம் நாங்கள் சீன அரசு சொன்னது தான் கேட்போம், எங்களுடைய நாட்டில் எங்களுடைய அரசாங்கம் தான் முக்கியம், அதனால நாங்கள் மட்டும் இல்லை எங்களுடைய முதலீட்டாளர்கள் யாருமே இனிமேல் இஸ்ரேலில் போய் முதலீடு பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த சந்தையை முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதிக ஆபத்துள்ள பகுதி எது அப்படின்னா இந்த இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத சிவப்பு கோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் மட்டும் போட்டு விட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன, நம்மளுடைய நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாதன்ட்டாங்க. மத்திய கிழக்கில் ஒரு நீண்ட போரை தவிர்த்து விரைவான தீர்க்கமான இராணுவ தாக்குதலுக்கான மாற்று வழிகளை முன்வைக்குமாறு ட்ரம்ப் தன்னோட உதவியாளர்கள்ட்ட கேட்குறாரு. வெனிசுலால போர் வரப்போதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், வந்துச்சு. எப்படிப்பட்ட போராக இருந்துச்சு, அதிபர் கடத்தப்பட்ட நிகழ்வு நடந்துச்சு. சவுண்ட் சோனிக் அப்படிங்கிற அந்த மிசைல் வச்சு அதை செஞ்சு முடித்தாங்க. அதிகமான அளவில் ஒளி எழுப்பி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை மயக்கமடைய வச்சு, சில பேருக்கு மூக்கு வாயிலாக ரத்த வர வச்சு, இந்த மாதிரியான வேலையெல்லாம் அமெரிக்கா செஞ்சு தான் அதிபரை கைப்பற்றினாங்க. அது மாதிரியான ஒரு நிகழ்வை ஈரானில் செய்ய முடியுமா அப்படின்னு தன்னுடைய உதவியாளர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காராம். ஸோ மாற்று வழிகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஆய்வாளர்களும் ஆலோசகர்களும் சொல்கிறாங்கன்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்காவிலேருந்து வெளியாகக்கூடிய பத்திரிகை இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈரானுடைய நிலப்பகுதிங்கிறது அந்த மாதிரி, ஒரு புறம் பாலைவனம், ஒரு புறம் மலைப்பகுதி, ஒரு புறம் பார்த்திங்கன்னா சதுப்பு நிலப்பகுதி, ஒரு புறம் பார்த்திங்கன்னா கடல் பகுதி. இப்படி ஈரானுக்கு இயற்கை அரண் பாதுகாப்பாக இருக்குங்கிறதுனால யாராலையும் எதுவும் செய்ய முடியல. அதுவும் ட்ரம்ப் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சகாக்கள் ஈரானுடைய அந்த ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டானது, நம்ம வெனிசுலா மாதிரி நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் சுமார் ஒரு மாதத்திற்கு ட்ரம்ப் அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய கூட்டாளிகளுக்காக நாங்கள் இறுதிச் சடங்கு பிரார்த்தனையை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாதத்தில் வித்தின் அ மந்தில் ட்ரம்ப்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறும். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா? இறுதி அஞ்சலி யாருக்கு செலுத்துவா? இல்லாத போகிறவங்களுக்கு தான் செலுத்துவாங்க. ஏற்கனவே ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2 தடவை ஒரு பெரிய அட்டாக் நடத்தப்பட்டது அமெரிக்காவிலேயே. அதற்கு பிறகு ஈரான் தான் அப்படி ஒரு செயலை செஞ்சிச்சுன்னு நான் நம்பினேன் அப்படின்னா ஈரான்கிற நாடே இருக்காதுன்னு ட்ரம்ப் மிரட்டி விட்டார் ஈரானை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகர் ட்ரம்ப்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவோன்னு சொல்லியிருக்காரு. எப்பா, வார்த்தையிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா எப்போ போர் வரும்னு கேட்குறாங்க. போர் வர்றதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, ஏன்னு தெரில, பார்ப்போம். அடுத்ததா USS ஆபிரகாம் லிங்கன் அந்த கப்பல் ஈரானுடைய கடற்கரையிலிருந்து இந்திய பெருங்கடலை நோக்கி போயிடுச்சு. காரணம் என்னன்னா ஹவுதிகளுடைய மிரட்டல், இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போது ஈரானுடைய கடற்கரையிலிருந்து 1400 கிலோமீட்டர் தொலைவுக்கு அது பின்வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த ரிப்போர்ட்டை அவங்க வெளியிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன சொல்லிட்டோம், அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து விலகி இந்திய பெருங்கடலை நோக்கி போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அவங்க கால்குலேட் பண்ணி 1400 கிலோமீட்டர் தொலைவில் பின்வாங்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கப்பல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போனால் கூட ஈரானுடைய மிசைல் அந்த கப்பலை தாக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ ஈரான் நினைவுபடுத்தியிருக்காங்க. நீ இன்னும் என்னுடைய தாக்குதலுக்கு அப்பாற்பட்டு போகலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. இந்த ஹார்மோஸ் நீரிணை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அதை மூட போகிறதா ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது தொடர்ச்சியாக எங்களுடைய அணு ஆயுதங்கள் மேலே கை வைக்கிறது ஓகே, பட் எங்களுடைய வாழ்வாதாரத்தின் மேலே அமெரிக்கா கை வைக்கிறாங்க. தண்ணி இல்லை, வர்த்தகம் பண்ண முடியல, பொருளாதார தடை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை ஈரான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்போ ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல, இல்லை வாழவாது வழி விடலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எண்ணெய் விலை அப்படிங்கிறது பேரலுக்கு $70 $200 உயரக்கூடும் அப்படின்னு ஈரான் கணக்கிட்டிருக்காங்க. இந்த கணக்கீடு பாபல் மண்டப் அப்படிங்கிற அந்த நீரிணையை மூடுவதை குறித்த கருத்தில் எடுத்துக்கல. அவங்க எதை மூட போகிறாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மூடுறது மட்டும்தான் பேசுகிறாங்க. அந்த நீரிணையை பற்றி பேசல. அதுலேயே எவ்வளவு நட்டமாகும், வேர்ல்டோட 30% லாஸ் ஆகிடும் வர்த்தகம். முக்கியமான ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருக்காரு ஈரானுடைய உச்சத்தலைவர் ஆலோசகர் ஷம்கானி. யார்? கமினி அவர்களுடைய ஆலோசகர். ஈரான் ஒருபோதும் யுரேனியத்தை வேறு எந்த நாட்டுக்கும் மாற்றாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்.
ஏற்கனவே இந்த 12 நாள் போகிறப்போ வந்து லாரி மூலியமாக கடத்தக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அந்த 3 இடங்களில் வந்து பாம்பு போட்டாங்கல்ல அமெரிக்கா, அதுலேருந்து ஒரு 4 லாரி 5 லாரியில் வந்து கடத்திட்டு போனாங்கல்ல 400 kg யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, வேறு நாட்டுக்கு கடத்துறதா நாங்கள் முடிவு எதுவும் எடுக்கலை, அது ரஷ்யாவுக்கு கொடுத்துடலான்னு ஒரு முடிவு, இது எதுவுமே நாங்கள் இன்னும் எடுக்கவே இல்லை, அதை வச்சு அணுகுண்டு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நாங்கள் அப்படியே பத்திரமா தான் வச்சுருக்கோம், நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, அவங்கவுங்க வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க வேண்டான்னு சொல்லலை. இப்போ மிக முக்கியமாக பாகிஸ்தானை முதற்கொண்டு துருக்கிக்கு கூப்பிட்டுருக்காங்க. சவுதி அரேபியா, UAE, எகிப்து இந்த நாட்டையும் இந்த பஞ்சாயத்து வைக்கிற இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. விட்காஃபு, அப்புறம் அப்பாஸ் அராக்கி, இவங்க 3 இல்லை 4 மொத்தம் 5 நாடுகள், எகிப்தையும் சேர்த்து கத்தாரையும் சேர்த்து மொத்தமாக உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஈரானுடைய பொருளாதாரத்தை நீக்குவதா, அணுகுண்டு தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. என்ன முடிவெடுக்கிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் போர் வராதுங்க, அதுக்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. என் கையெழுத்து, என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.